ராஜீவின் மனைவி யார் தெரியுமா, ராகுலின் அம்மா யார் தெரியுமா, இப்படிலாம் உதார விட்டுட்டு இருக்கிற பயலுவை எங்க வேணா வழிபாட்டு தலத்தை வச்சுக்கலாம், இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரியல் கிரவுண்டை மயானத்தை பிடுங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற இந்த வழிமுறையில இப்போ ஒரு போன மாசம் ஹஜ்ஜுக்கு புது கட்டடம் மெட்ராஸ்லேயே 2 இருக்கும்போது 3வது புது கட்டடம் நங்கநல்லூர்ல அவர் அடிக்கல் நாட்டியிருக்கார். டிஆர் பாலோட ஊழல் எருமாட்டை தண்ணிக்குள்ள போட்டு வேலை பேசுற கதை தான் இது. நல்ல வேலையா இந்த 8000 அக்கௌண்ட்டுக்கும் டிரான்சாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா, இப்போ ஒரு 10 பேருக்கு அக்கௌண்ட் இருக்கு, அவன் மாதம் 5000 10,000 ரூபா டீல் பண்ணுறான்னா அவன் அக்கௌண்ட் நம்பரை வாங்க வேண்டியது, அதில் 20 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் டிரான்சாக்ட் பண்ண வேண்டியது. என்ன காரணம்னா, நீங்கள் ஹவாலா பணம் கொண்டு போகும்போது ஹவாலா டிரான்சாக்ஷனை மத்திய அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கையாண்டு ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திமுகவை திருப்பி அடிப்போம், மாணிக்கம் தாகூர். கேசி வேணுகோபால் ஒரு ரவுடி. மணிசங்கர், என்னதான் நடக்குது காங்கிரஸில்? 88 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மை சான்றிதழ் வழங்கிய ஸ்டாலின். கேட்ட கேள்விக்கு தெரியாது தெரியாது என ஓட்டமெடுத்த டிஆர் பாலு. அண்ணாமலை குறுக்கு விசாரணையில் சுவாரஸ்யம். கம்யூனிச கேரள அரசின் சிறந்த விவசாயி பட்டம் பெற்றவர் கடனால் தற்கொலை. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு உதவிய டிஜிட்டல் ஹவாலா, 8000 வங்கி கணக்குகள் முடக்கம். இன்றைய 5 செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா தொடர்ச்சியாக 2 பேருக்குள்ளார சண்டை நடந்துகிட்டு இருக்கு. மதுரையில் நடந்த ஒரு செயற்குழு கூட்டத்தில் மாணிக்கம் தாகூர், எங்களுக்கு மரியாதை இல்லைன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம், டிஎம்கே ஐடி விங்களெல்லாம் இருக்கிறவனும் சில்றப்ப எழுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை கொடுத்து விட்டதுனாலேயே ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சா அதை வர ஒரு மூடத்தனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. கேசி வேணுகோபால் ஒரு ரவுடி பயல், இவன்லாம் ஒரு சர்தார் பட்டேல் போல ராகுலுக்கு தெரிகிறாரு அப்படின்னு மணிசங்கரையர் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் யோசிக்கும் பொழுது காங்கிரஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதாவது நடக்கிறது உங்களுக்கு தெரியுதா? மொத்தத்துல நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா டைம் பாஸ் ஆகுது. கேசி வேணுகோபால் ஒரு அந்த பேட்டி இங்கிலீஷ்ல அவர் கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது அவன் ராகுல் காந்திக்கு இவன் தான் சர்தார் பட்டேலா தெரிகிறான்னா, அப்போ ராகுல் காந்தி எப்பேற்பட்ட தற்குறிப்பைய, அறிவில்லாதவன், முட்டாப்ப. இது நாம சொல்லலை. ராகுல் என்ன இருந்தாலும் நேரு பாரம்பரியத்தில் வந்தவர், இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் நம்ம அவரை மதிக்கிறோம். ஆனால் நம்ம ஊருக்காரர் மணிசங்கரையர் இப்படி ஏன் சொல்றாருன்னா எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இவங்க வெறும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்போ அடிச்சு காமிப்பாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. எப்போ அடிச்சு காமிப்பாங்க, எப்போ இவங்களுடைய பராக்கிரமத்தை காமிக்க போறாங்க? தமிழ்நாட்டிலன்னா வேட்டி கிழியும், டெல்லியில் பைஜாமா குர்தாவை கிழிச்சுப்பாங்களா, இல்லை தெருவில் ஓட ஓட விட்டு செல்வ பெருந்தகை மாதிரி அவங்களும் அவங்க பராக்கிரமத்தை காமிப்பாங்களா? அப்படிலாம் நம்ம அதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். அது ஒன்று. இல்லை, மாணிக்கம் தாக்கூர் சொல்றது தான் ஒரு மிகப்பெரிய நகைமுரண். அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் திருப்பி அடிப்போம். உன் தலைவனை கொன்னவனை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து வரவேற்று அவனுக்கு இனிப்பு ஊட்டி வீட்டுல அவனுக்கு டீ காப்பி உபச்சாரம் பண்ணி வழி அனுப்பி வச்ச போதே வராத சூடு சொரணை, போகாத மானம், அதெல்லாம் இருந்தா தானே இந்த பயலுக்கு. அன்னைக்கு வராத ரோசம் கோபம் இன்னைக்கு வருதுன்னா நீங்கள்லாம் எப்பேற்பட்ட ஒரு பதவி வெறியர்கள், பவர் மாங்கர்ஸ், நாற்காலிக்காக கேவலமாக தன்னை விட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு இழி பிறவிகளாக தான் நம்ம இவங்களை பார்க்கணும். ராஜீவ்காந்தி முக்கியமா, மாமனார் முக்கியமானு இருக்குல்ல. மாமனார் சீட்டுக்காக தானே வடக்கு இல்ல வடக்கு. அதான் மாமனார் சீட்டு ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த கட்சி இருந்தா தானே நீ காங்கிரஸ் கட்சி இல்லை அப்படின்னா இப்ப திமுகலையோ வேற ஏதோ ஒரு கட்சியில போய் மாமனார் சீட்டு வாங்கிக்கலாம். ஆனா நாங்க யார் தெரியுமா? சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி நாங்கள். நேரு யார் தெரியுமா? மோதிலால் நேருவின் பையன் யார் தெரியுமா? நேருவின் மகள் யார் தெரியுமா?
ராஜீவின் மனைவி யார் தெரியுமா, ராகுலின் அம்மா யார் தெரியுமா, இப்படிலாம் உதார விட்டுட்டு இருக்கிற பயலுவ உங்க தலைவனை பத்தி கொஞ்சம் கூட இந்த தேசத்தை பத்தியோ, இந்த தேசத்தின் ஒற்றுமை பத்தியோ, இந்த தேசத்தின் மாண்பை பற்றியோ கொஞ்சம் கூட கவலையே இல்லாம, கூச்ச நாச்சம் இல்லாம பதவிக்காக இவங்க பேசுறது நம்மளுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்கு. அதாவது ஊழ்வினை வந்து உறுத்தும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு சால பொருந்தும். அது காங்கிரஸுக்கு தான் பொருந்துமா, திமுகவுக்கு பொருந்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப 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 பொருந்தும். ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக அதிமுக பார்த்து என்ன சொல்லிச்சு, நீங்க யாரு, பிஜேபியோட அடிமை, அமித்ஷா முன்னேற்ற கழகம் அப்படிலாம் சொன்ன இந்த பயலுக்கு அவன் என்ன சொல்றான், தெருவில் நின்றுக்கிட்டு நீ வந்து 5000 ரூபா கொடுத்ததுனால ஜெயிக்க முடியாது. அதுவும் யார் சொல்றான், தனியா நின்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கே கூட 5 சட்டமன்றம் அடக்கிய தொகுதியில 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5,000 ஓட்டு கூட வாங்க பக்கத்தை பயிலுக ஓன் தயவுல ஜெயிச்சு ஓன் தோல் மேல ஏறி குந்தி ஓன் காதை கடிக்கிறான், உன் காதை கடிச்சு உன் குரவலையை கடிக்கிறான். அப்ப மானங்கட்ட பையன் யாரு, திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா 3 முறை ஆட்சி வந்த பாஜக கிட்ட கொஞ்சம் சமரசம் பண்றதே அடிமைத்தனம்னா, ரொம்ப எதிர்கட்சியாக கூட இப்பதான் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் திமுக அடிமைப்பட்டு கிடக்குன்னு சொல்ல வரீங்க, பயந்து இருக்கு. அவங்க வந்து என்ன காரணம்னு தெரியல, இவங்க ரகசியம் என்னமோ வச்சிருக்காங்க. இந்த பார் டான்சர் குரூப் திமுகவோட ரகசியத்தை ஏதோ வச்சிருக்காங்க. அது வீடியோவா, ஃபைலா, ஆடியோவா, வேற என்ன டாக்குமெண்டா? இல்ல மாணிக்கம் தாக்கூர்னு சொல்லியிருக்காரு, அவங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் பழியை நாங்கள் சுமந்தோம்னு சொல்லுவோம், அதுலயே சொல்லியிருக்காரா? அப்ப வந்து இதை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப திமுக பயந்தாங்குழி கட்சிங்கிறத தாண்டி, அடிமை கட்சிங்கிறத தாண்டி ஒரு கேவலமான தன்னுடைய உடம்பை எப்படி ஒத்தி பசிக்காக விற்கிறாளோ பவருக்காக விற்கிறவங்க தானே இவங்க. அப்படின்னு தானே ஆகுது. அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க, இது உங்க கருத்தோ என் கருத்தோ தாண்டி அரசியல் நோக்கர்கள் இப்படி திமுகவை நடுநிலையாளர்கள், அரசியல் நோக்கர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா நம்ம கிட்ட பேசியிருக்காங்க, உங்களுக்கே ஞாபகத்துல இருக்கும். அப்படி இருந்தா நீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்திருந்தா 5,000 ரூபா கொடுத்து ஜெயிக்க முடியாது, நாங்க அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இதே திமுக இருந்தா என்ன பண்ணோம்? கவர்னரே என்ன பண்ணிச்சு திமுக, நீ வீடு போய் சேர முடியாது அப்படின்னு ரோட் சைட் பாரதி ரவுடி பைய மாதிரி அவர் மிரட்டுறாரு. கவர்னர் கார் மேல கான்வாய் மேல கல்லு செருப்பை விட்டு எரிஞ்சாங்க திருக்கடையூர்ல. அந்த அப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்ட கட்சி, கமலாலயத்தை தாக்கின கட்சி, மோடி உயிரோடையே போக முடியாதுன்னு பேசின கனிமொழியோட கட்சி, இன்னைக்கு காங்கிரஸோட ஏச்சு பேச்சுகளுக்கு, காங்கிரஸோட இழி சொற்களை, உங்களுடைய பாவத்தை நாங்க தான் சுமக்கிறோம், நீங்க பண்ண திருட்டுத்தனத்தால நாங்க இப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர், இவரு பிரவீன் சக்கரவர்த்தி, மணிசங்கரையர், இன்னும் லைன் மணிசங்கரையர் ஸ்டாலினை போல்றாரு. ஆனா அவர் வந்து கேசி வேணுகோபால ரவுடி பய அப்படின்னு ஏன் சொல்றாரு? அங்க அவர் வந்து காங்கிரஸை விட கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கட்சின்னு அவருக்கு இதுல கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கட்சிங்கிறான். அங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் மோதுது. அங்க வந்து என்னுடைய கட்சி மோதர நீங்க நல்லவர், நாங்க அயோக்கியர், நாங்க எவ்வளவு கேவலமானவன் தெரியுமா அப்படின்னு மணிசங்கரை எங்க போய் பேசுறாரு. இங்க இந்த பயிலுவ இவனுக்கு தயவுல இருந்துகிட்டு இவனுக்கு இன்னொரு பக்கம் செல்வம் என்ன சொல்றான், முன்னாள் ரவுடி ஷீட்டர் அந்த ஆள் என்ன சொல்றான், தலைமைதான் முடிவு எடுக்கணும், நீங்க பேசக்கூடாது, பொது வழியில் பேசக்கூடாது. அதுதான் 4 பேர் கிளம்பி புதுசா 4 பேர் சோசியல் மீடியால கேட்கறான், நீ எம்எல்ஏ சீட்டு வாங்கவும் நீ எம்பி சீட்டு வாங்கவும் நாங்க தான் உனக்கு பலிக்கடாவா, வேணா நீ போய் திமுகல சேர்றா அப்படின்னு பழைய காங்கிரஸ்காரெல்லாம் எழுதுறத பாருங்க. அப்படின்னா இதுல இருந்து காங்கிரஸ் கட்சி திமுகவை போட்டு வறுத்து எடுக்குது. அவன் பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னா ஏன் அதுக்கு முதல்வர் பதில் சொல்றாரு, அப்ப இல்ல நாங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் இங்க முடியாது அப்படின்னு ஏன் முதல்வர் பதில் சொல்றாரு? மாணிக்கம் தாக்கூரை சீரியஸா எடுத்துட்டு தானே பதில் சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போதும் திமுக அடக்கி வாசிக்குதுன்னா ஒரு பேடி கட்சி தான் திமுக. நாளைக்கு இப்ப வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு பயந்துகிட்டு தளபதியே பலி கொடுக்குமா? இருக்கலாம். என்ன 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 இது பண்றாங்கிறது தெரியாதுல்ல. மதுரை எம்எல்ஏ தளபதியே அவங்க காவு தளபதியே கூட இவங்க இது கொடுத்து மாணிக்கம் தாக்கூர் மாமனாருக்கு சீட்டு கொடுத்து எப்படி கொண்டு வராங்க, இல்ல இது பார்கெனிங்காக பயன்படுத்துறாங்களா? திமுக சுயமரியாதை கட்சி இல்லையா அப்படின்னு யார் சொன்னாங்க? அவங்களுக்கு மானம் மரியாதை சூடு சொரண ரோஷம் ஏதாவது இருந்தா இந்நேரம் காங்கிரஸ்காரங்களை ரோட்ல ஓட விட்டுருப்பாங்க மாட்டாங்களா? நான் வந்து திமுக ரவுடி கட்சிங்கிறத தாண்டி திமுக கவர்னரையே எதிர்த்த கட்சி,
பிரதமரையே நீ வந்து பாருன்னு சொல்ற கட்சி. கருப்பு பலூன் விட்ட கட்சி. கருப்பு பலூன் கூட விடுங்க. அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க? ஐஐடியில பயந்துகிட்டு தான் போனா. ரோட்ல போனா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பேட்ட ரவுடியோட, சொர்ணக்காவோட, வன்னை செல்லாவோட கேவலமா பேசினது யாரு? அக்கா கனிமொழி தானே பேசினாங்க. அப்ப அந்த அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி, அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களுக்கு சுயமரியாதை, நாங்கள் பராக்கிரமசாலிகள், நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் போது இப்ப நீங்க சூடு சொரணை எல்லாம் எங்க போச்சு? நீங்க வாடகை கூட்டிங்களா? இல்ல மான மரியாதையே வேண்டாம், மானம்னா நீளமா இருக்கும், வெக்கம்னா கக்கத்துல இருக்கும், அப்படிங்கிற லெவல்ல தான் இவங்க பிஹேவியர் இருக்காங்கிறதா என்னுடைய டவுட்டு. இந்த காங்கிரஸ் திமுகவோட சண்டையை நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றேன். இந்த என்டர்டைன்மெண்ட் இன்னொரு 10 நாள் 15 நாளைக்கு போனா சூப்பரா இருக்கும். போற போக்கில் அவன் கேசி வேணுகோபாலையும் இப்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொருத்தர் நெகோசியேஷனுக்கு மத்தியில இருந்து வந்துட்டு இருந்தாரு, ஷோடங்கர். அவர் ஷோடங்கர் வரக்கூடாது, அவர் டஃப் நெகோசியேட்டர், ஆளை மாத்துன்னு சொல்லிட்டோம். இப்ப ஷோடங்கர் வராரா வேணுகோபால் வராரான்னு பார்க்கணும். வேணுகோபால மணிசங்கரையர் திட்டத்துக்கு காரணமே இவர் ஒஸ்ட் ஆர்கனைசர், அவன் கேவலமானவன் அப்படின்லாம் எல்லா வார்த்தையும் பேசிட்டு இந்த வேணுகோபால் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. இல்ல இப்ப அதையும் தாண்டி என்னன்னா, இப்போ நெகோசியேஷன் கூட்டணி உறுதி ஆகலை, ஒன்றும் ஆகலை. ஆனால் கார்கே கிட்ட நான் ஏற்கனவே மதுரை வடக்கு நமக்கு தான் நான் பேசிட்டேன் அப்படின்னு தாக்கூர் எந்த தைரியத்தை சொல்றாரு? அப்பனா காங்கிரஸுக்கு மிரட்டுறதுக்கெல்லாம் இப்ப திமுக அடிப்பணியுங்கிறது அதான் சொல்றேன். அடிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்பவும் நான் சொன்னேன் திமுக தான் அடிமை கட்சின்னு. நீங்க அவங்க டெல்லிக்கு வர வச்சு பேசுறாங்க. நீ இவருனா நான் ராகுலை பிரதமர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்தையும் தாண்டி சைட்ல நின்று கும்பிடுறானுங்க, அமித்ஷாவை பார்த்து பயப்படுறானுங்க, பொம்புறானுங்க. நாமளா சொல்றோம்? இவங்க காங்கிரஸுக்கும் அடிமை, பிஜேபிக்கும் அடிமை அப்படிங்கறத மாணிக்கம் தாக்கூர் சொல்றாருங்க. உங்களால ஒரு பிஸ்கோத்து மாணிக்கம் தாக்கூர் 3000 ஓட்டுல ஜெயிச்சவர். இப்ப 3000 ஓட்டு. அவர் வாங்கின ஓட்டே 35,000 ஓட்டு 2014 தனியா நிற்கும் போது. ஒரு பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் வாங்குற அளவுக்கு கூட ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஆளை பார்த்து காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ்ல பார்த்து பயப்படுது திமுகனா, அப்ப திமுக எவ்வளவு வீக்கான விக்கெட்ல இருக்குங்கிறதா இந்த சம்பவங்கள் காமிக்குது. திமுக அழிஞ்சு போறதுக்கு காங்கிரஸை வழிகொலிச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பார்ப்போம். இதுல இன்னொரு முக்கியமான கருத்தும் இருக்கு. இதுல கிறிஸ்துமஸ் தன்னை கிறிஸ்துவன்னு சொல்லிக்கக்கூடிய இவர் கூட இருக்க போறாங்களா? நம்ம பால்டாயில் கூட இருக்க போறாங்களா? இல்ல 365 நாளும் தன்னை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கக்கூடிய ஜோசப் விஜய் கூட காங்கிரஸ் போகுதா? இது அவங்களுடைய அந்த வாட்டிக்கன் லாபி எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். வாட்டிக்கன் லாபி அப்படின்னு நீங்க சொன்னதுனால அதுலேருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். நேற்று திடீர்னு முதல்வர் சான்றிதழ் வழங்கியிருக்காரு. என்ன சான்றிதழ் வழங்கியிருக்காருன்னா, 88 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மையினர் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை அசர்டைன் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் பார்க்கணும், செக் பண்ணணும், அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நிரந்தர சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள்னு ஏற்கனவே 370 கல்வி நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 314 நேரடியான மதசார்பு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அதுகளுக்கும் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேரடியான மதசார்பு நிறுவனங்கள் அப்படின்னா சர்ச்சு, மசூதி டைரக்டா ஆப்ரேட் பண்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ திருநெல்வேலியெல்லாம் டயோசிஸ் கீழே எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் இருக்குல்ல. அதுல எத்தனை ஜெயின்ஸோட கல்லூரி அது வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் 2 இருக்கிறதே கஷ்டம், துர்லபம். அதுக்கு கூட இவங்க எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்க போறதில்ல. சோழிய விளாகம்னு ஒரு கிராமம் கரெக்டா எங்க ஊருக்கு எதிர்த்தகரை, அதுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் பிரிக்கக்கூடிய இடம். அந்த சோழிய வளாகத்துல ஒரு உதவி பெறும் ஆரம்ப பள்ளி இருக்கு. அந்த உதவி பெறும் ஆரம்ப பள்ளி ஒரு சத்துணவு பால்வாடி இடத்துல தான் இப்ப நடக்குது. மாரியம்மன் கோவில்ல நடந்தது. பக்கத்துலேயே டிபிசி இருக்கு, நெல் பிடிக்கிறாங்க. அந்த சொனை, புழுதி, கருக்கா ஸ்மெல்லு, இதுலயே அந்த பிள்ளைங்களும் அங்க படிக்குது. இது இந்துக்கள் நடத்தக்கூடிய உதவி பெறும் ஆரம்ப பள்ளிக்கு. ஆனா இதுவே இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஒரு உதவி பெறும் ஆரம்ப பள்ளி நடத்துறாங்கன்னு வச்சுங்க, அங்க என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்கும்? அவங்க கேட்கவே வேணாம், வாங்க கையெழுத்து போட்டு நீங்க எல்லா வேலையும் பண்ணிக்க, அதுக்கப்புறம் நாங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்றோம், நாங்க பார்வையிட கூட மாட்டோம், நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் இந்த திமுக ஆட்சி இருக்கு. அதை தாண்டி இவங்க என்ன பண்றாங்க, இப்ப ஒரு 5 கடமைகள், ஹஜ்ஜுக்கு போறது, தினசரி தொழுகை நடத்துறது,
அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற மாதிரி இப்போ 5 கடமைகளா இவரே என்ன நினைச்சிட்டாரு, நீங்க எப்போ வேணா கல்வி நிறுவனம் தொடங்கிக்கலாம், நீங்க எங்க வேணா வழிபாட்டு தலத்தை வச்சுக்கலாம், இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரியல் கிரவுண்டை மயானத்தை பிடுங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற இந்த வழிமுறையில இப்போ ஒரு போன மாசம் ஹஜ்ஜுக்கு புது கட்டடம் மெட்ராஸ்லயே 2 இருக்கும்போது 3வது புது கட்டடம் நங்கநல்லூர்ல அவர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார். கோயம்புத்தூர்லயும் வக்ஃபு பில்டிங் கட்டியிருக்காரு. கட்டலாம் அப்படின்னு வக்ஃபு பிரச்சனை வந்து கோர்ட்டே செருப்பால் அடிச்சா கூட அதெல்லாம் கிடையாதுங்க. நவாஸ் கனியே உள்ள உட்காந்து பேசுவாருங்க, நம்ம ஏற்கனவே பேசினதுதான். கோர்ட்டு பெருசா நவாஸ் கனி பெருசா? நவாஸ் கனி தாங்க உயர்ந்தவர். என்னங்க கோர்ட்டு பெரிய கோர்ட்டு, அது உச்சி குடிமை பண்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து சிறுபான்மை ஓட்டுக்காக அடுத்த கட்டமா போய் மௌல்வி பாதிரி இவங்களுக்கெல்லாம் 2 வீலர் மானிய விலையில கொடுக்குறோம். ஏன்னா அப்பதானே இந்து மதத்தை வேகமா நசுக்க முடியும். எங்கேயாவது இவங்களுக்கு கோவில் பூசாரி இல்ல இப்ப ஒரு கால பூஜைக்கு 1500 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 1500 ரூபா எங்க இருந்து நொட்டாங்க அதை கேளுங்களேன். இந்த 1500 ரூபா பூஜை அந்த சாமான்கள்லாம் 2 கால பூஜைக்கான சாமான்கள் எல்லாம் வாங்கி அப்படியே கையில அதுல என்ன கமிஷன் அடிக்கிறானுங்க அது வேற இருக்கும். நீங்க எண்ணெய் வாங்குறது கூட இந்த எண்ணெயை ரிஃபைன்ட் ஆயில வந்து ஃபில்டர் பண்ணி அதுல கெமிக்கலை கலந்து அதுதான் முக்கூட்டு எண்ணெய், விளக்கேத்துற எண்ணெய் அப்படின்னு அந்த கோவில் வாசல்ல வைக்கிற நெய்யெல்லாம் பாருங்க. அந்த நெய்யை எங்கேயாவது வாங்கி ஒரு ஓரமா வச்சுட்டு 2 நாள் கழிச்சு பாருங்க, அப்படி ஒரு நாத்தம் அடிக்கும். சாமி பிரசாதம் நம்ம பழிக்க கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன், அவ்வளவு பக்தி பேர்ல பக்தியை வச்சு பணம் பண்றதுக்கு இந்த இந்து அறநிலைத்துறையும் கேடுகட்ட இந்து அறநிலைத்துறையும் துணை போகுது. அதெல்லாம் எதையும் கவனிக்க மாட்டோம். ஆனா நாங்க வந்து பாய் அவங்க அலேலியா அப்படின்னா அவங்கதான் நாங்க போட்ட பிச்சையில இந்த பிச்சை வாங்குறதுல எவ்வளவு ஒரு இது, அம்மா தாயே, இது அம்மா தாயே ஆட்சி தான் இது. இந்த பயலுக்கு இவங்க வந்து இது வந்து கலைஞர் ஆட்சி கிடையாது, ஈவேர் ஆட்சி கிடையாது, திராவிட மாடல் கிடையாது, இது அம்மா தாயே ஆட்சி. அம்மா தாயே ஆட்சிக்கு அடுத்த தரையும் வரணுங்கிறதுக்காக தான் பல்ட்டி அடிச்சு அவங்களுக்கு மானிய விலையில ஸ்கூட்டர் 2 வீலர் கொடுக்குறோன்றாங்க. இங்க நம்மூர் பக்கம்லாம் இப்பவும் பாருங்க, அவர் வந்து பூசாரியோ குருக்களோ லோக்கல்ல பூஜை பண்றவங்க யாரும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு கோவிலுக்கு சைக்கிள்லயோ இல்லை அவங்க நடந்தோ போறவங்களோ நான் இப்போ கூட பாக்குறேன். நான் 2 வீலர் வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து அந்த பணத்தை எடுத்து நீங்க மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டி 3000 கோடி ரூபாய்க்கு பிக் காம்ப்ளெக்ஸ் திருச்செந்தூர்ல ஒரு இது போட்டாங்களே பெரிய கட்டடம், இதுக்கு அதுக்கு 1000 கோடி 2000 கோடின்னு பிளான் போடுறதுல நீங்க ஒரு 500 கோடி 200 கோடி ஒதுக்கி கிராம கோவில் பூஜாரிகளுக்கு நாங்க உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் கட்டுறோம், மாசம் மாசம் நீங்க இஎம்ஐ கட்டி நீங்க போய் கோவில் வேலையை பாருங்க, நீங்க 1 ரூபா உங்களுக்கு என்னமா கொடுக்குவாங்க நீங்க. ஆனா மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இவங்க என்ன பண்றாங்க, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை பிடிச்சி தொங்குறாங்க. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் அதே மைனாரிட்டி கம்யூனிட்டி இவங்களை ஓட ஓட அரசியல் ரீதியா துரத்த போகுது. அப்பீஸ்மெண்ட் டு த கோர். நீங்க அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எதையுமே வேணாம், நீங்க வந்து அந்த ஒரு ஷெட்டு மாட்டுக்கொட்டால இருந்தா கூட உனக்கு அப்ரூவல், உனக்கு வந்து செலக்டட் அன்செலக்டட் கவுண்டமணி சொல்ற மாதிரி மைனாரிட்டி செலக்டட் ஹிந்துஸ் அன்செலக்டட் அப்படின்னு நினைக்கிற இந்த நடத்தக்கூடிய இந்த திமுக ஆட்சி ஒழிய வேண்டும். இன்னைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடந்திருக்கு. காரணம், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தார் டிஆர் பாலு. அந்த வழக்கில் நானே டிஆர் பாலு விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. போன இயரிங்கில் அப்படியே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னாரு. இன்றைக்கும் 2:30 மணிக்கெலாம் எனக்கு ஃப்ளைட் இருக்குது போகணும் அப்படின்னு தான் கிளம்பியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னால் சில கேள்விகளை எல்லாம் அண்ணாமலை கேட்டிருக்காரு. மூக்க அழகிரி உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. 10 கப்பல் வாங்கினீங்களாம்ல அப்படின்னு தான். 10 கப்பல்லாம் இன்னும் வாங்கலை, 2 கப்பல் தான் வாங்கணும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் கேட்டு, இல்லை நான் வந்து அந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு தெரியாமல் தற்கூரித்தனமாக மூக்க அழகிரியும் பேசியிருக்கிறாரு, அண்ணாமலையும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மத்தியில் வந்து அண்ணாமலையுடைய மனைவி குறித்தெல்லாம் தேவையில்லாமல் வழக்கில் பேசுனதுனால அது குறித்து இவர் மீது நான் இன்னொரு மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. நான் கேட்ட பல கேள்விகளுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2:45 ஃப்ளைட்டுக்கு சீக்கிரம் போகணுன்னு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க? திமுகவோட ஜம்பம் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் டைட்டாக கார்னர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பாப்பர பையில சங்கி உச்சி குடிமை மன்றம், நீ வந்து சூத்திர சங்கிய பார்ப்பன அடிமையை ஆரிய அடிமையை
கைபர் போலோன் கணவாய் வழியாக வந்தவனே, வந்து சனாதனத்தை தாங்கி பிடிப்பவனே, அது என்ன புஸ்தகம் அது, மனு முழு தர்மத்தை பாதுகாப்பவனே, அவங்க வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே வருமா. ஏன்டா கப்பல் வாங்கின, நீ பார்ப்பன அடிமை. ஏன் ஊழல் செஞ்ச, நீ கைபர் போலாயவன் கணவாய் வழியா வந்தவனே, கூலியாள். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இப்படியே பெனாத்துற பயல்களை நீங்க, எனக்கு தெரிஞ்ச முதல் முறையா ஒரு ஆண்மகன் கோர்ட்ல கூண்டுல ஏத்தி நிறுத்தி, ஏன்னா நான் மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னா நான் கூட நினைச்சேன், இந்த பயலுக்கு மானமே கிடையாது, இருந்தாலும் நஷ்டமாகும், மானம்னா நீளமா இருக்குங்க, அப்படி வாழற பயலுக்கு தானே விடுங்க. நான் என்னெல்லாம் இவனுக்கு உருட்டுவானுங்க, இவனுக்கு பொய்யெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா, இவனோட கேடுகட்டத்தனத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா விடிய விடிய பேசிருக்கலாம், அவ்வளோ இருக்கு. அதுவும் டிஆர் பாலோட பின்னணியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவருடைய பின்புலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சாதாரணமான ஒரு டிரைவராக மெட்ராஸ் வந்தார். அப்போ ஏழ்மைக்கு நீ எள்ளி நகையாடுகிறாயா, பாலா டூரிஸ்ட்னு ஒரு இது இருந்தது, பிடி பாலனா ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நீங்கள் அவருடைய கதையெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா, அவர் ஆனந்த விடலில் கூட எழுதியிருக்காரு. அவர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்லாம் நீங்க உழைப்பால் முன்னேறினரோட இவரை இப்போ எதுக்கு அதான் சொல்கிறேன். இந்த பாலனா இருக்கட்டும், அந்த பாலன் வந்து அந்த அமெரிக்க தூதரகம் வாசல்ல படுத்து கிடந்து அந்த கியூல நிக்கிறதுக்காக அவங்க கொடுக்குற 10 ரூபா 20 ரூபாயில வாழ்க்கையை தொடங்கினவர் சரவணபவன் அண்ணாச்சி. நமக்கு பர்சனலா தெரிஞ்சவர், அவருடைய நல்லது கெட்டது இல்லாம நம்ம அறிஞ்சவங்க. சரவணாஸ்தோர் அண்ணாச்சி, சரவணபவன் அண்ணாச்சி 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவர், டேபிள் தொடச்சவர், 18 வயசுல பாத்திர கடையில வேலை செஞ்சு 20 22 வயசுல 24 வயசுல தனி கடை கேக்க நேரில் மளிகை கடை ஆரம்பிச்சவர். அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி உழைப்பால் முன்னுக்கு வந்தாங்க, அதை வந்து இவரோட இன்னும் ஏழ்மையில் இருந்தவங்க. நம்ம பகுதியிலேயாவது செழிப்பான நிலம், விவசாயம், நல்ல ஒரு ஃபெர்டைல் லேண்டு, அங்கே அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. வானம் பார்த்த பூமி. 85 90 வரைக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய கார்ட்டூனிஸ்ட் அமரன் சொன்னது, 85லாம் அவ்வளோ பஞ்சங்க, நாங்கள் அரிசி சோறு சாப்பிட்றதே ஒரு பெரிய கஷ்டமான நேரங்க, நாம 3 வேளையும் நல்லா சூப்பராக சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டாரு திண்ணையில் உட்காந்து கதை பேசி நல்லா ஊருக்கு அதை அமெரிக்கா அண்டார்டிகா வரைக்கும் பேசணும். நாம பேசுற காலத்துல அவங்க வந்து பத்தியும் பட்னியுமா வாழ்ந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஊர்ல இருந்து கிளம்பி வந்து உழைப்பால உயர்ந்தவர்கள் நாம சொன்னவங்க. இவர் என்ன உழைப்பால உயர்ந்தாரு, இவர் வந்து ஆர்டி சீதாபதினு சென்னை மாநகர செயலாளராக திமுக இருந்தார். சீதாபதிக்கு சொம்படிச்சு சீதாபதியை விளக்கிறதுக்கான வழி அத்தனை வேலைகளையும் வழிகொள்ளார். சீதாபதி இருக்கார காலமானா இப்பதான் செத்து போயிருப்பாரு. ஆர்டி சீதாபதி ஒரு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திமுக. இவர் அவரை ஒதுக்கிட்டு இவர் வரார் சென்னை மாநகர செயலாளராக. சென்னை மாநகர செயலாளராக வரும்போது தான் தென் சென்னை பாராளுமன்றமும் போட்டியிடுறாரு. ஆனால் அப்போவே வந்து வசதி வாய்ப்புகளோட கிங் கெமிக்கல்ஸ், கிங் டிஸ்டிலரிஸ் இதெல்லாம் வந்து ஆரம்பித்து இதில் பக்கத்தில் விவசாய நிலங்கள்லாம் வளைச்சி போட்டு அதில் கொண்டு போய் திராவகத்தை ஊற்றி ஊர் மக்கள்லாம் போராடி தம்பிக்கோட்டையில் இவ்வளவு தூரம் எல்லா வேலைகளையும் பண்ணி அந்த விவசாயத்தை அழிக்கிற வேலையை செஞ்சு ஊரை அடித்து, சிம்பிளாக சொல்லணும்னா ஊரை அடித்து ஒலையில போட்டார். அதுவும் அந்த சேது சமுத்திரம் திட்டம், அது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெட்ஜிங் என்ன அப்படின்னா, பெரிய கப்பல் போகாது, ஏன் சின்ன கப்பல் போகலாமே, ஏன்யா இவ்வளவு செலவு பண்ணி பண்ற, பெரிய கப்பல் தானேயா போகணும், அதெல்லாம் இல்லை, சின்ன கப்பல் போனால் என்னங்க பிரச்சனை, அது எப்படியா போவோம், அந்த மண்ணை அள்ளிக்கிட்டே இருக்கணுங்க, மண்ணை அள்ளிக்கிட்டே இருந்தாக்க தான் அந்த இடம் இதாகும், தண்ணி நீரோட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்போதான் சின்ன கப்பலும் போகும். சரியா, அதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அள்ளினா போகிறோம், இல்லை தொடர்ந்து அள்ளிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எவ்வளோ அண்ணன் யாருக்கும் தெரியாது, அந்த மண் எடுத்து இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அதுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு தெரியாது. எருமாட்டை தண்ணிக்குள்ளே போட்டு வேலை பேசுகிற மாதிரி, எருமாடை சாதாரணமாக பார்த்தாலே அது கழை எருமாடா இளமை எருமாடான்னு தெரியாது, அது தண்ணிக்குள்ளே இருந்தான்னு எப்படி தெரியும், மூஞ்சி மட்டும் உங்களுக்கு மேலே தெரியும். இது வந்து டிஆர் பாலோட ஊழல் வந்து எருமாட்டை தண்ணிக்குள்ள போட்டு வேலை பேசுற கதை தான். அதனால அவர் வந்து உள்ளுக்குள்ளார என்ன மண் இருக்கு, நீரோட்டம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரம் எடுக்கணும், அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாம கான்ட்ராக்ட் கிவன், அவனுக்கு வந்து 1000 கோடி கொடுத்துட்டு இந்த 500 கோடி இப்படி கொடுத்துரு, அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சதுனால்தான் யூபிஏ 2004 2009 ஒரு அமைச்சராக இருந்தவரை யாருக்குன்னா மந்திரி பதவி கொடுப்பேன், பாலுக்கு கொடுக்க மாட்டேன்னு மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்கார். கரடியே காரி துப்பின மொமெண்ட் அது. சோனியா காந்திட்ட போய் விழுந்து கதறி கெஞ்சி, இலங்கையில 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது சக்கர நாற்காலியில போய் டெல்லியில போய் என் மருமகனுக்கு இந்த பதவி வேணும், என்னோட மாப்பிள்ளைக்கு இந்த பதவி வேணும்,
பாலுக்கு இந்த பதவி வேணும்னு கேட்கும்போது தமிழன் உயிரை விட 1.5 லட்சம் தமிழர்கள் உயிரை விட இவங்களுக்கு பதவி தான் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அப்ப போய் கேட்கும்போது யாருக்குன்னா கேளு, பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். அந்த பாலுவோட அயோக்கியத்தனத்தோட தாக்கம் இன்னைக்கு இருக்கிற டோல்கேட்டுகள். நீங்க செங்கல்பட்டு பக்கத்துல டோல்கேட் இருக்கு, சிங்கப்பெருமாள் கோவில் தாண்டின உடனே. அந்த டோல்கேட் எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் ஆகுது. ஒரு டோல் 20 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய அரசியல் சாசனமே சொல்லுது. நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பல பேரை கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்க, டிஆர் பாலு சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்த போது இந்த டோலை 40 வருஷத்துக்கு வரைக்கும் நீங்க எடுக்க முடியாத அளவுக்கு நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா நீங்க யூ ஹாவ் டு பே வெரி ஹை டெமரேஜஸ். இது என்ன கேன்சல் பண்றது, பண்ண வேண்டியதானே? இல்ல கவர்மெண்ட் மாறலாம், ஹூவர் இஸ் கவர்னிங் அவங்க மாறலாம். மன்மோகன் சிங், மோடி, அப்புறம் நம்ம இவர் யூபிக்காரரு, இப்படி சீஃப் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா வரலாம். ஆனா சர்க்காருங்கிறது ஒரே நிரந்தரமானது. பாரத நாட்டு சர்க்காருங்கிறது நிரந்தரமானது. த அக்ரிமெண்ட் இஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு த கான்ட்ராக்டர் அப்படின்னு. டெமரேஜ் கிளாஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க வந்து இப்ப இருக்கிறத விட டபுள் மடங்கு கொடுக்குற மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. அதனாலதான் திமுகவுக்கு வந்து ஒரு வற்றாத தங்கச் சுரங்கமா, அவர் தான் இப்ப பொருளாளர் நினைக்கிறேன் திமுகவுக்கு. இவர் ஏவா வேலு கூட இல்லை, இவர் தான் பொருளாளர். அதனால திமுகவுக்கு பணம் எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாட்டில் பாலாஜி, அது வெளியில தெரிஞ்ச குஷ்டம் மாதிரி. இது வந்து கேன்சர் மாதிரி. நீங்க அந்த ரோடு டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, ட்ரெட்ஜிங்ல ஆரம்பிச்சு, சேது சமுத்திர திட்டத்துல ஆரம்பிச்சு, டோல்கேட் வரைக்கும் அப்படி ஒரு ஊழல் மலிந்த ஒரு ஆளை கொண்டு வந்து கூண்டுல நிறுத்தி ஒரு ஆண்மகன் இளம் சிங்கம் அண்ணாமலை கேள்வி கேட்கும் போது பயந்து ஓடுறதுக்கான முயற்சி தான். பின்னங்கால் பிடரியில் பெற ஓடினான் ஓடினான் வேகமாக ஓடினான் ஓட்டம் எடுத்தான் அப்படிங்கிற கதையா அண்ணன் டிஆர் பாலு அவர்களுடைய செயல்பாடு இருக்கு. அதுல அவர் இன்னொன்னு, அதுல பல வினோதமான வேடிக்கையானதெல்லாம் இருக்கு. அழகிரி வந்து உள்நோக்கத்தோட அப்படி சொல்லுவாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அப்புறம் பின்னாடியே என்ன சொல்றாரு, அழகிரி வந்து தற்குறித்தனமா பேசுறாரு, அவர் முதிர்ச்சி இல்லாம பேசுறாரு. அதேதான் அண்ணாமலையும் முதிர்ச்சி இல்லாம பேசுறாரு. முதல்ல ஒரு நிலைப்பாடு, அப்புறம் ஒரு நிலைப்பாடு. நான் வந்து கப்பலே வாங்கல, அப்புறம் 2 கப்பல் தாங்க வாங்கினேன். 2 கப்பல் உன் பேர்ல வாங்கினேன், 8 கப்பல் யார் பேர்ல வாங்கினேன் வருவான். அண்ணாமலை அதையும் வந்து ஒரு உலுக்கி இந்த ஊழலை எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல பார்ட்டியின் பர்சனா சுப்பிரமணிய சாமிக்கு அடுத்தது. இன்னைக்கு வந்து அதற்காக நம்முடைய வாழ்த்துக்களை இளம் சிங்கம் அண்ணாமலைக்கு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். இதே போன்று இந்த வழக்கு சிறப்பாக சென்று இவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டும். கம்யூனிஸ்டுகள் அப்படின்னாலே அவங்க ஏழை விவசாயிகள் அனைவர்களுக்காகவும் குரல் கொடுக்கிறவங்க. குறிப்பாக விவசாயம் மட்டும் இல்லை, விவசாய கூலிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் தான் கம்யூனிஸ்ட். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் சிறந்த விவசாயி அப்படின்னு விருது வழங்கப்பட்ட அம்பட் இலியாஸ் அப்படிங்கிறவர், அவர் எடாவரம் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். அவர் கடந்த 12ஆம் தேதி அவர் பெரிய அளவில் விவசாய கடனில் மூழ்கிட்டதுனால பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போயிருக்காரு. கம்யூனிஸ்ட் மண்ணில் விவசாயி தற்கொலையா அப்படின்னு என்னை போன்ற ஒரு எளியவர்களுக்கு இந்த கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எளியவர்களுக்காக அப்படின்னு சொன்னீங்களே, கயவாளி பயலுக்கு தான் கம்யூனிஸ்டுகள். கயவாளித்தனத்தின் உச்சம். நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். தந்தை பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம், தந்தை பெரியார் இல்லைன்னா தமிழன் பேசி இருப்பானா அப்படின்னு அவங்க தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்ற மாதிரி நாமளும் இந்த கம்யூனிஸ்டோட கயவாளித்தனத்தை, அதை யாரும் வந்து போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. இது மக்கள் மத்தியில் இது நல்லா ஸ்ட்ராங்காக பதியணும். அதுக்காக சொல்கிறேன். இவன் என்ன பண்ணுவான், சோழன் எக்ஸ்பிரஸ் கும்பகோணத்துக்கு எத்தனை மணிக்கு வருது? காலையில் 12 மணிக்கு இப்போ வருது. இப்போ மாறி இருக்கு. முன்னாடி 10:30 மணிக்கு வரும். 10:30 மணிக்கு வந்து சாயங்காலம் 3:30-4 மணிக்கு எக்மோர் வந்துடும். இவனை என்ன பண்ணுவானுங்க, கும்பகோணம், மாயரம், சிதம்பரம் எல்லாம் ஊருக்கு 5 பேர் 10 பேர் ட்ரெயின் வருவானுங்க. அங்கே அதுக்கு முன்னாடி காலையில் 9 மணிக்கு ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு, மாநில அரசு நெல் கொள்முதல் உயர்த்து அப்படிமா. அவனுக்கு அப்படியே ட்ரெயினில் ஏறி அதே பேனரோட அதே 30 பேர் டிராமா கும்பல் மாதிரி, வைகோ கட்சிக்கு முன்னாடி டிராமா கும்பல் இருந்தேன். இந்த டிராமா கும்பல்லாம் ஒரே செட்டு ஊராக போகும். அந்த டிராமா கும்பல் எக்மோரில் இறங்கி வள்ளுவர் கோட்டமோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அவனுக்கு போய் அங்கே இங்கே ஒரு 10-20 பேர் சேர்ந்து பானாங்க, ஒரு 50 பேர் சேர்ந்து மத்திய அரசே, மாநில அரசே நெல் அரிசி விலையை குறை அப்படிமா.
அப்புறம் கரூர் அந்த பக்கத்துல இருந்து இது பண்ணி மத்திய அரசு மாநில அரசு கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்து அப்படின்னு லால்குடி கரூர் அங்க சொல்லுவான். அப்புறம் அதே பயல இங்க வந்து நின்றுட்டு மத்திய அரசு மாநில அரசு சர்க்கரை விலையை குறை. எங்க இருந்து எதிரா வரும்? மானத்துல இருந்து வருமாடா முட்டா பயலுடா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமாடா? நிலக்கடலை ஏன் இன்னும் இந்த செடியில காய்க்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த பயலுக்கு அறிவு. கம்யூனிஸ்ட் நீங்க அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுக்கு தான் இப்ப நேற்று முன்தினமா உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த பட விழாவில் கலந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு மிகவும் பிடித்த முன்னாள் செயலாளர் ஆக இருந்த இந்திய கம்யூனிஸ்டுடைய செயலாளராக முத்தரசன் நடிச்ச அரிசி அப்படிங்கிற ஒரு பட வெளியிட்டு முத்தரசன் நடிச்சிருக்காரு. அதுல அவர் நடிச்ச படம் தான் அரிசி. படமே முத்தரசனா நடிச்சிருக்காரு. இப்படியெல்லாம் ஒரு தலைவரை சொல்லக்கூடாது. அந்த ஆள் எச் ராஜாவை பத்தி என்ன பேசினா? ஒரு மேல என் தலைவனை பத்தி பேசினாங்க போது அந்த ஆளு இன்னும் கேவலமா பேசினேன். இதுக்கு மேல பேச முடியல, சொல்லும் போதே நாறுது. அந்த நடிச்சு அதுல வந்து உசு வேற பேசியிருக்காரா? எப்பேற்பட்ட காம்பினேஷன் பாருங்க. எல்லா உருப்படா பயிலும் ஒரே கூட்டணியில இருக்கானுங்க பாருங்க. இவனுங்க இந்த மாதிரி செய்வானுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, முன்னாடிலாம் அந்த நீங்க பாத்தீங்கன்னா தினசரி நெல்லு கூலி தான் நம்ம ஊர்ல போடுவாங்க. நீங்களும் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேலை செஞ்சாங்கன்னா ஒரு மரக்கா நெல்லு, 2 மரக்கா நெல்லு, 3 மரக்கா நெல்லு அப்படிங்கும்போது இவனுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுவானுங்க. எங்களுக்கு கூலியை 4 மரக்காலாக உயர்த்தி கொடு, 3 மரக்கால் போராது அப்படிமா. ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் 4 எல்லாம் முடியாது, 3.5 மரக்கா கொடுக்குறோம் அப்படின்னு இவன் என்ன பண்ணுவான், பாரு உனக்கு கூலியை ஏற்றி கொடுத்துட்டேன், உனக்கு 3.5 மரக்கா கூலி கிடைச்சிச்சு, நீ என்ன பண்ற, சந்தாவா எங்களுக்கு 1 மரக்கா நெல் கொடுக்குமா. இவன் இது வரைக்கும் 3 மரக்கா நெல் வாங்கிட்டு இருந்தோம், இனிமேல் 2.5 மரக்கா தான். அவ்வளோ ஒரு சாடிஸ்ட் கும்பல் கம்யூனிஸ்ட். வாழவே விட மாட்டானுங்க. அதுக்கு உதாரணம் பல்வேறு உதாரணம், சிங்கூர்ல இருந்து பல உதாரணம் நம்ம சொல்லலாம். நம்ம இங்க இதுல கூட லேட்டஸ்டா சாம்சங் இதுல கூட கொடியேற்றோம். இப்ப ரீசெண்டா இங்க படப்பையா என்ன வருது அங்க அந்த சாம்சங் இதுல அவ்வளவு பிரச்சனை பண்ணக்கூடியவனுங்க. அவங்களுக்கு வந்து இந்த இந்து முன்னில் ஒரு மாநில பொதுச்சாளர் இறந்து போயிட்டாரு. ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் இறந்தாரு. நீங்க வந்து ஒருத்தனுக்கு வந்து டயரியா போயிட்டே இருந்தது, அது என்ன பண்றதுன்னு பார்த்தா வயத்துல செங்கொடியை போட்டவொன்னு நின்றுடுச்சு. என்ன ஓடுற ஃபேக்டரியை நிறுத்துறவனுக்கு வயத்தால போறதை நிறுத்த முடியாதா? கன்னியாகுமரிக்கார் தான் வரும். அதை ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாரு. திருப்பூர்ல வேலை பார்த்தவர் காலமாயிட்டாரு. அந்த உதாரணம் தான் பர்ஃபெக்ட் உதாரணம் இந்த கம்யூனிஸ்ட் பயலோடுக்கு. அதனால தான் சொல்றேன் உனக்கு கைவாளி பயலு. இதே வந்து ஒரு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ல செத்து போயிருந்தான்னா இந்த அருணன் மாதிரி இன்னொருத்தர் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாரு, இந்த ராஜபாளையத்துக்காரரு டிவி கனகராஜ். இப்பெல்லாம் பார்த்தா அவருக்கு ஏதோ ஆசன வாயில ஏதோ கடும் பிரச்சனையோடய வரா மாதிரி ஒரு மன உளைச்சலோடய அவர் பார்க்கும்போதே இந்த கடுவ மூணு மாதிரியே கொஞ்சம் கடுன்னே வரும். முன்னாடிலாம் சிரிச்சு பிரகாசமா தனி மனித தாக்குதல் நடத்தணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அவருக்கு முன்னாடி பிரசன்டபிளா நல்லா சிரிச்சு நல்லா இருப்பாரு. இப்ப பார்க்கும்போதே இந்த பிஜேபி இப்படி வளர்ந்துட்டே வருது, இவனில் என்னதான் பண்றது இவனில் அப்படிங்கிற அந்த இப்படி இந்த பக்கம் மைண்டு ஃபுல்லாக ஓடியே அவர் ஒரு நாளாட்ட அவங்கெல்லாம் ஒரு நாள் இது பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. இவனுங்க வந்து ஒரு உலகத்திலேயே கேடுகட்டவர்கள். இந்த கொம்யூன் அப்படிங்கிறதுக்கு இந்த கம்யூன் அப்படிங்கிறதுக்கு ராஜா அண்ணன் ஒரு உதாரணம் சொன்னார். அந்த உதாரணத்தை நம்ம இங்கே சொன்னோம்னா யூடியூப் நம்மளுக்கு தடை விதிச்சிடும். இந்த யாராக இருந்தாலும் இதை தேடி பார்க்கட்டும். இல்லை ராஜா அண்ணனை ஆஸ்பத்திரியில் பார்க்க போனாலும் இதை கேட்டால் அவர் இன்னும் குஷி ஆகிடுவார். அப்படியா நான் சொல்கிறேன் இங்கே வா அப்படின்னு அந்த விளக்கம் சொல்லுவார். அந்த விளக்கத்துக்கு அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர், நான் சொல்கிறது 15 வருஷம் முன்னாடி, இவர் நல்ல கண்ணுக்கும் முன்னாடி இருந்த மாநில செயலாளர், நல்ல கண்ணு இந்த 102 வயசு ஒருத்தர் இருந்தாரு திண்டுக்கல்காரரு, இந்த செல்வராஜ் அன்னக்கிளி செல்வராஜோட பெரியப்பா அவரு, இவங்கெல்லாம் வந்து போய் கலைஞர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறாருன்னு. அப்புறம் எல்ஜியை கூப்பிட்டு கலைஞர் சொல்லியிருக்காரு, உங்கள் ஆள் என்ன கேவலமாக பேசுகிறாரு, கேசட் கொடுத்தாங்க அப்படின்னோடனே அதுக்கு ராஜா அண்ணன் திரும்பியும் கலைஞர்கிட்ட சொல்லுங்கள், இதுக்கு உண்மையான அர்த்தம் தான், வேணும்னா நான் கலைஞருக்கே வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னோடனே அப்புறம் எல்ஜியும் அதை சிரிச்சுக்கிட்டே கலைஞர்கிட்ட நான் ராஜாட்ட சொன்னேன், அவர் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன்னாரு அப்படின்னா வானாப்பா நம்ம இதோட விட்டுருவோன்ட்டாராம். அப்பேற்பட்ட கம்யூனை பற்றி ஒரு அருமையான விளக்கம், இந்த ஆடு மாடு நாயெல்லாம் எப்படி புள்ள பெற்றுக்குதோ அதை ஒட்டின ஒரு விளக்கம், அதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கம்யூனுக்கு அதான் விளக்கம்னு சொல்லியிருந்தாரு. நான் ராஜா அண்ணன்ட்ட கூட நான் முன்னாடி சொன்னேன், இல்லைங்க இப்படி தான் பிலோ த பெல்ட் அடிக்கலாமான்னு. இல்லை இவனுங்களை மாதிரி ஒரு கொடூரமானவர்கள் கிடையாதுன்னா ஒரு பல விளக்கங்களை சொன்னார்.
அதனால தான் நம்ம இவங்களை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்தில் பாருங்கள், இந்த ஆள் வந்து 2500 வாழை மரம், காய்கறிகள், அதை வந்து கண்ணூர் பக்கத்தில் அந்த ஊரில் ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் அவர் பயிர் செஞ்சுருக்காரு. அவர் வந்து அவார்டு வாங்கினவர். 25 வருஷமாக இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர். இயற்கை விவசாயம் செஞ்சு அதை ஒரு அவேர்னஸும் அந்த மாநிலத்தில் ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் இருந்தவர். இவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இயற்கை விவசாயியாக இருந்தும் கூட அரசாங்கத்தோட, கேரளா அரசாங்கத்தோட விருது கிடைச்சும் கூட அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாம இந்த கம்யூனிஸ்டுகள் அங்கேயும் விளையாடி இருப்பான்னு. இன்னொன்று என்னன்னா, அங்க கோஆபரேட்டிவ் தான் நிறைய இது பண்ணோம். அந்த கோஆபரேட்டிவ் எல்லாமே இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. கேப்சர் பண்ணி சொசைட்டிஸ்லாம் இவனுக்கு கேப்சர் பண்ணி, அந்த மண்டிஸ்லாம் இவனுக்கு கேப்சர் பண்ணியிருந்தான்னா அதுக்கு தான் மோடி நல்ல திட்டம் கொண்டு வந்தாரு. யாருன்னா எங்க வேணா ஃப்ரீ ட்ரேட் வச்சுங்க, கேரளாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கொண்டு போய் நீங்கள் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசலையும் விற்றுக்கலாம். பெரிய அளவில் வாழை பயிரிட்டு தான் இவர் பெரிய அளவு 2500 வாழை கன்று பயிரிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு காற்று வேகமாக அடிச்சதுன்னா எல்லாம் காலி. பாவம், அவர் வந்து ஒரு நல்ல விவசாயியை வந்து இவரை மட்டும் அவங்க கொல்ல. இன்னைக்கு தேதி 17ஆ 16ஆ? இன்னைக்கு தேதி 16. 16ஆ? 15ஆ 17ஆன்னு மறந்து போச்சு. ஒரு அருமையான மனிதர், கவரிமான் மாதிரி வாழ்ந்த WR வரதராஜன் செத்து போய் நேத்திக்கோ நாளைக்கோ அவருடைய நினைவு நாள் 15ஆம் ஆண்டு. நல்லவன் யாருமே அவங்களுக்கு பிடிக்காது. கம்யூனிஸ்டுகளுக்கு நல்லபடியாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவங்க கண்ணை உறுத்தும். ஒரு கட்சி நல்லபடியாக இருந்தால் அந்த பிஜேபி போன்ற ஒரு இயக்கங்களை அதை செதைச்சிட்டு தான் மறுவேலை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை. உண்டு இல்லையா, ரத்த வெறி பிடித்தவர். ஐயோ, அவனுங்கள மாதிரி அழித்தொழிக்கும் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் வந்து இப்போ போன வாரம் ஊருக்கு போன போது அறுப்புக்கு போனோம். இப்போ தான் மிஷினைஸ் எல்லாமே மெக்கானிக்கல் ஆகிடுச்சு. மெக்கானிக்ஸ் ஆனதுனால பெருசாக லேபர் தேவைப்படல. இந்த கோட்டடி அடிப்பாங்கல்ல, நம்ம ஊரில் கூட ஒன்று கோட்டடி அடித்தேன்னா மூஞ்சி புட்டுக்கும் அப்படிமான்ல. இந்த கோட்டடினா இந்த நெல் கோட்டு அடிக்கிறது. இந்த அறுப்பறுத்து இது அடிக்கும் போது எங்கள் ஊரில் வத்தக்காலைன்னு ஒருத்தர் பேர், அவர் பேர் என்னங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. அந்த வத்தக்காலை ஒரு கம்யூனிஸ்ட்டு. எங்கள் அப்பாவோ இல்லை கூட வேலை செஞ்சவங்களோ அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தா அவர் கம்யூனிஸ்டத்தை பற்றி நிறையா பேசுவார். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்தவர். அவர் ஒரு சாதாரண ஏழை விவசாய கூலி தொழிலாளி. விஸ்வநாதன், ஆடிட்டர் விஸ்வநாதன் ஒருத்தர், அவர் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட்டு. அவருடைய 3 மகளையும் 3 வெவ்வேறு பிரிவுகளில் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்தவர். கடைசியில் அவரையும் அவமானப்படுத்தி தான் இந்த கட்சி. நீங்கள் நேர்மையான ஆளாக வாழ்ந்தா, அது விஸ்வநாதா இருந்தாலும் சரி, பத்தக்காளையா இருந்தாலும் சரி, WR வரதராஜனா இருந்தாலும் சரி, இந்த இவர வேலை விவசாயி கேரளால அம்பட் எலியாஸா இருந்தாலும் சரி, இந்த கம்யூனிஸ்டுகளோட இதுல சன்னிதானத்துல ஒரே தீர்ப்பு, அவன் ஜோலியை முடி, அவனை மானத்தை வாங்க, அவனை கேவலப்படுத்து, இல்லைன்னா மாவோயிஸ்ட்டு, நக்சலைட்டு, இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு கேவலமான ஆட்சியில வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நம்ம ஜம்மு காஷ்மீர்ல திடீர்னு ஒரு 8000 போலி வங்கி கணக்குகளை அரசு முடக்கியிருக்கு. NIA 2017 விசாரணை பண்ணாங்க. அங்கே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, வாடகை அக்கௌண்ட். ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கவங்கள வாடகைக்கு எடுத்துருவாங்க, அதில் நிறையா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க 8000 போலி அக்கௌண்ட்டுகள். இதை வந்து டிஜிட்டல் அவாலா அப்படிங்கிறாங்க. இதன் மூலம் பயங்கரவாதத்துக்கு தான் ஃபண்டு ரைஸ் பண்ணியிருப்பாங்க, டிரான்சாக்ஷன் அதில் தான் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தமிழகத்தை தாண்டிய மற்ற மாநிலங்களுக்கு வேணால் புது செய்தியாக இருக்கலாம். இந்த வாடகை அக்கௌண்ட் ப்ராபப்ளி தீவிரவாதங்கும் போது அது நம்மளுக்கு அந்த நியூஸ் மட்டும்தான் புதுசு. இந்த வாடகைக்கு பிடிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க, அக்கௌண்ட்ஸ். இவனுங்க இந்த கழகங்கள் ஆட்சியில், திமுக ஆட்சியில் கவனிச்சிங்கன்னு வச்சுங்க, நாம் வந்து சொசைட்டியில் லோன் வாங்கியிருப்போம், ஒரு 10,000 ரூபா லோன் வாங்கியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வர நோட்டீஸ், நீ 50,000 ரூபா வாங்கினேன்னு நோட்டீஸ் வரும். நேஷனலைஸ் பேங்க், அங்கே ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருப்போம், டிராக்டர் வாங்குவோ, ஆடு மாடு வாங்குவோ, ஏதாவது லோன் வாங்கியிருப்பான். அவனுக்கு வர நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ தான் இது வந்து உங்களுக்கு டிஜிட்டலைஸ் ஆக தான் இந்த ஊழல்லாம் இங்கே குறைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் முன்னோடி தமிழகம். நீங்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி படிப்பறிவு கம்மியாக இருந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோ வாங்கின லோனுக்கு இவனுக்கு நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் இது பிரச்சனை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையே தீர்ந்துருச்சுன்னு அவன் நினைப்பான். பேங்க்குக்கு போனவங்க, இங்கே கேட்டவங்க, இல்லை உங்களுக்கு தப்பாக அனுப்பிச்சிட்டோன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சுங்கம்மா. ஏன்னா நோட்டீஸ் வந்து நான் வாங்கின லோனு
20,000 ரூபா இருந்ததுன்னா 1,00,000 ரூபா வேற எவனோ மீதி 80,000 ரூபா டிஃபரன்ஸ் அமௌண்ட் போயிருக்கும். எனக்கு நோட்டீஸ் வந்து பதறி பேங்க்குக்கு போனோடனே அந்த பேங்க்ல இருக்கிறவனும் சரி, இதெல்லாம் ஹேண்ட் இன் க்ளோவ், அவங்க கூப்பிட்டு சொன்ன உடனே இந்த கேஸை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து தமிழகம் இதுக்கு முன்னோடி. அதுவும் குறிப்பாக நம்ம டெல்டா பகுதிகளில் இது நிறையா பார்த்துருக்கேன். அதுவும் இந்த வர்க்க போராட்டத்தில் அது வந்து இந்த ஏழைகளுக்காகவே உழைக்கக்கூடிய இந்த பயலுவதுனா அதில் இருந்த வர்க்க போராட்டம், அவனுக்கு புதுசாக வார்த்தைகளை கண்டுபிடிச்சி இவனுக்கு தான் பேங்கையே மிரட்டின பயலுவனுக்கு தான் அந்த அளவுக்கு செய்யக்கூடியவங்க. இது நல்ல வேலையா இந்த 8,000 அக்கௌண்ட்டுக்கும் டிரான்சாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா, இப்போ வந்து ஒரு 10 பேர்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு, அவன் வந்து மாதம் 5,000 10,000 ரூபா டீல் பண்ணுறான்னா அவன் அக்கௌண்ட் நம்பரை வாங்க வேண்டியது, அதில் வந்து 20 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம்னு டிரான்சாக்ட் பண்ண வேண்டியது. என்ன காரணம்னா, நீங்கள் ஹவாலா பணம் கொண்டு போகும்போது ஹவாலா டிரான்சாக்ஷனை மத்திய அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கையாண்டு ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. நானே காமிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு யாராவது சவால் விடலாம். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வந்து நம்மளுக்கு இங்கே கமெண்ட்லேயே சொல்லுவான், போங்கடா சங்கி, மோடி ஆட்சியில் அப்படியே ஆடா இருக்கு, நீங்கள் வேணா பெருமைப்பட்டுக்கலாம் நம்மளை திட்டுவான். அப்படி இருந்தால் அங்கொன்றும் எங்கொன்றுமா இருக்குது, அதையும் ஃபில்டர் பண்ணுவாங்க. இந்த ஹவாலா டிரான்சாக்ஷனில் முடியலைங்கிற காரணத்தினால தான் இந்த வாடகை அக்கௌண்ட்டை வாங்கி அவன் 5,000 10,000 டீல் பண்ணவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு டிரான்சாக்ஷன் ஹெவியாக இருக்கும். இதை வந்து காஷ்மீர் அரசு கண்டுபிடிச்சதா, அங்கே இருக்கிற நிர்வாகம் கண்டுபிடிச்சதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்ஐஏவை தான் இருக்க முடியும். சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தலையிட்டதுனால்தான் இது இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் இந்த பேட்டர்ன் நீங்கள் பாருங்க, டிமானிட்டைசேஷன் அது பண்ண பிறகுதான் வந்து வாடகைக்கு ஆளை பிடிச்சி இந்த கல்லை விட்டு அடிக்கிறதே அப்போதான் என்னது, ஏன்னா 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவர் அண்ணன் கனகராஜ் ஒரு பேட்டியில் சொன்னார், இது வந்து இந்தியாவில் கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிட்டோம், நாடே சுபிட்சமாயிடும்னு சொன்னார் உங்கள் மோடி. அதை ஆச்சோ இல்லையோங்க, நம்ம எதிரி ஒழிஞ்சாங்க, இந்தியாவே ஒழிஞ்சிட்டு. இந்தியா ஒழியலைங்க, பாகிஸ்தான் ஒழிஞ்சதுனால தான் நீங்கள் இவ்வளோ கதறீங்க. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு செட்பேக்கு. இப்போ வரைக்கும் அவங்களால எழுந்திரிக்க முடியும், இன்னி வரைக்கும் எழுந்திரிக்க முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கல்லூட்டி எரியறதுக்கு 500,000 கொடுத்தது நின்றுது, பாகிஸ்தான்லேருந்து இன்ஃபில்ட்ரேஷன் பெரும்பான்மையாக தடுக்கப்பட்டது, பாகிஸ்தான் எக்கானமியை அடித்து ஒழிக்கப்பட்டது. லால் சவுக்கில் கொடியே ஏற்றக்கூடாதுனாங்க. நேற்று இந்தியா பாகிஸ்தான் ஜெயிச்ச உடனே அங்கே தான் பெரிய அளவில் கொண்டாடி இருக்காங்க மக்கள். லால் சவுக்ல நேத்திக்கா கிரிக்கெட் மேட்ச் முன்னாடி கிரிக்கெட் வெறித்தனமா பார்த்தேன் நானும். இப்போ சினிமா மாதிரி ஆயிடுச்சு. சினிமா கிரிக்கெட் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அதில் வந்து பாகிஸ்தான் அந்த மாதிரி ஆச்சு. இது வந்து காஷ்மீருக்குன்னா இது நம்மளுக்கு புது செய்தியாக இருக்கலாம். இதுலேயும் தமிழகம் முன்னோடி. இந்த வடபழனியில் தீவிரவாதி, பெண் தீவிரவாதி ஆயுஷா கைது. நான் கூட சொன்னேன், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போனாங்கன்னு. அவங்க வந்து அப்போ பேஜரை வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேஜரில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். வந்து நீங்கள் பேஜர் வாங்கும் போதே நீங்கள் மெசேஜ் தனியாக போய் நீங்கள் சென்டருக்கு போய் கால் சென்டருக்கு போய் கொடுக்குவானா, அதுக்கு பதிலாக நீங்கள் 1 2னா 1னா கால் மீ, 2னா கம் ஹோம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பான். அந்த பேட்டர்னுக்கு இவன் என்ன பண்ணிட்டான், இவன் அதுலேயே இவன் மெசேஜ்லேயே 2-3 இது வச்சுக்கிட்டான். 32 அப்படின்னா நீ அங்கே இருக்கிற வெப்பன்ஸை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணு. 43 அப்படின்னா வெப்பன்ஸ் வந்துட்டே இருக்கு. 1009 அப்படின்னா இன்னொரு தீவிரவாதி நம்ம கூட வரான். இது நான் சொல்றது ஒரு நம்பர் சொன்னா வேறையா இருக்கலாம். இந்த பேட்டர்ன்ல அவன் கோடு வேர்டு வச்சுக்கிட்டான். நான் அப்போ வந்து மோடி பேஜர்னு வந்திருந்தது. அதை மார்க்கெட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து மார்க்கெட் பண்ணும்போது, சார் நீங்கள் கரடியாக கத்துறீங்க, தெருவா போய் நீங்கள் எல்லாம் பேசுறீங்க, அவன் பாருங்க டெக்னாலஜியை எவ்வளோ இதாக யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ இருந்த ஆர்பிஜி மோடி தான் தமிழ்நாட்டில் 2 பேஜர் தான் இருந்தது. அந்த பேஜரில் தான் இவனுங்க இந்த இத்தனை வேலையும் பண்ணி மாட்டினது. அதனால் இவங்க அறிவை நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை வெறியர்கள் ஒரு அழிவு சக்திக்கு அவங்க அறிவை பயன்படுத்துகிறாங்க. இதில் பாருங்க, டாக்டருக்கு படிக்கவும் டெல்லி முழுக்க குண்டு வச்ச பயிலுவை ஒரு இதை பயன்படுத்தி அதை உணவோடு சேர்த்து எவ்வளவு அட்டூழியங்கள் பாருங்க. நேராகவே புத்தியை செலுத்துறது இல்லை. ஒன்று டாக்டருக்கு படித்தவன் இப்படி இருக்கான், அதீத அறிவு உள்ளவன் குண்டு வைக்கிறதுக்கான இதுக்கு போகிறான், இல்லை ஹவாலா பணத்துக்கு பதிலாக இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறான், இல்லை எப்படி டிக்கிக்கு உள்ள எப்படி தங்கம் கடத்துறது அப்படிங்கிறதுலாம் இவனுடைய சிந்தனை போகுது. இதுக்கெல்லாம் மாறாக எவ்வளவோ நல்ல இஸ்லாமியர்கள் ஒரு 10-15% 20% இந்த மாதிரி பண்ணுறானுங்க.
80% இஸ்லாமிய சகோதரர்கள் இதை முறியடிப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு தேசிய சக்தியாக, இந்த தேசத்தின் சக்தியாக இருக்கக்கூடிய தேசபக்தர்களை ஊக்குவித்து தேசிய சக்திகளின் களத்தை வலுப்படுத்தினால் இந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.